Good afternoon, students. The next is fermented beverage. நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள். Beverage means பானங்கள். Microbes, especially yeast, is being used from time immemorial for the production of beverage like wine, beer, whiskey, brandy, and rum. Microbes, especially microbesல முக்கியமாக ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்னது பழங்காலம் தொட்டே ஒரு நினைவு சின்ன மாதிரியே இருக்குது. இம்மெமோரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜ் என்னது எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம உற்பத்தி பானங்களோட உற்பத்தி மதுபானங்கள் உற்பத்தியில் இந்த ஈஸ்ட் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்கு. பழங்காலம் தொட்டே அது இருந்துகிட்ருக்கு. என்னென்ன பானங்கள்னு பார்த்தோம்னா வைன் இருக்குது, பீர் இருக்குது, விஸ்கி, பிராந்தி மற்றும் ரம். இந்த பானங்களோட உற்பத்தியில் இந்த ஈஸ்ட்டு வந்து பழங்காலம் தொட்டே இதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. வைன் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் ஆல்கஹாலிக் beverage known and is produced by fermentation of fruit juice by yeast. முக்கியமாக வைன் எடுத்துக்கிட்டோம்னா பழமையான ஆல்கஹால் மதுபான வகைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட்டுகளை பயன்படுத்தி பழச்சாற்றினை நொதிக்க வைப்பதன் மூலமாக இப்பானங்கள் தயாரிக்கப்படுகின்றன, ஒயின்கள் தயாரிக்கப்படுகின்றன. Zymology is an applied science which deals with the biochemical process of fermentation and its practical uses. சைமோலாஜின்னு கொடுத்துருக்காங்க. சைமோலாஜின்றது என்னென்னு பார்த்தோம்னா அப்ளைட் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த பயோகெமிக்கல் ப்ராசஸ். பயோனா உயிரி, கெமிக்கல்னா வேதியியல், ப்ராசஸ்னா செயல்முறைகள், உயிர் வேதியியல் செயல்முறைகள். விச் டீல்ஸ் வித் த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ். இதனுடைய நொதித்தலோட உயிர் வேதியியல் செயல்முறைகளை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அவற்றினுடைய நடைமுறை பயன்கள், ப்ராக்டிக்கல் யூசஸ் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் என்னது சைமோலாஜி என்ற பெயர். சைமோலாஜி என்னத்தை பற்றி படிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபெர்மெண்டேஷன் நொதித்தலோட உயிர் வேதியியல் செயல்முறைகளை பற்றியும் அதனுடைய நடைமுறை பயன்களை பற்றியும் படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் என்னது சைமோலாஜி. சார்கோமைசிஸ் செர்விசியே காமன்லி கால்ட் ப்ரூயரின் ஈஸ்ட். த சார்கோமைசிஸ் செர்விசியே இது வந்து எப்படி அழைக்கப்படும், பொதுவாக ப்ரூயரின் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ப்ரூயரின் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா சார்கோமைசிஸ் செர்விசியே. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபெர்மெண்டிங் malted cereals and fruit juices to produce various alcoholic beverages. இந்த சார்கோமைசிஸ் செர்விசியே அதை பயன்படுத்தி ஃபார் ஃபெர்மெண்டிங் malted cereals and fruit juices to produce various alcoholic beverages. இதை பயன்படுத்தி மால்ட் அல்லது மாவு நிறைந்த தானியங்கள் மற்றும் பலரசம் போன்றவற்றை நொதிக்க செய்து பல்வேறு மதுபான வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மால்டட் சிரல்ஸ்னால் என்னென்ன பார்த்துக்கோங்க, தானியங்கள், மாவு நிறைந்த தானியங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸஸும் இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வச்சு சார்கோமைசிஸ் செர்விசியே அந்த ஈஸ்ட்டை பயன்படுத்தி அந்த தானியங்கள், மாவுகள் நிறைந்த அந்த தானியங்களையும் பழங்களையும் நொதிக்க வைப்பதன் மூலமாக பல்வேறு பானங்களை உற்பத்தி செய்யப்படுகின்றன. வைன் அண்ட் பியர் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் டிஸ்டிலேஷன், whereas whiskey, brandy and rum are obtained by fermentation and distillation. இங்கே பார்த்தோம்னா ஒயின் மற்றும் பீர் ஆகியவன காய்ச்சி வடித்தல் இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் பிராந்தி மற்றும் ரம் ஆகியன நொதித்தல் மற்றும் காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. வித்தவுட் டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் அந்த முறை இல்லாமல் எது தயாரிக்கப்படுதுன்னா வைன் அண்ட் பீர் தயாரிக்கப்படுகிறது. அதே போல் வேறஸ் விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம் ஆர் அப்டைன்ட் பை த ஃபெர்மெண்டேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன்ஸ். ஃபெர்மெண்டேஷன்னா நொதிக்க வைத்தல் அண்ட் டிஸ்டிலேஷன்னா காய்ச்சி வடித்தல். இந்த முறையில் வந்து எது தயாரிக்கிறாங்கன்னா விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம்.